புவனாவையும் சுப்பிரமணியும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முத்து வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து டாக்டர் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இந்த வாட்டியும் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியும் அவங்களுக்கு வந்து குழந்தை நிற்கல. இதை நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ முத்துக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் பண்ண பாவம் தான்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ முத்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ புவனா வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி இவர் தம்பி பொண்டாட்டி வந்து அவர் தம்பி செத்துட்ட பிறகு வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க 3 மாதம். ஆனால் நாங்கள் வந்து அவங்கள வந்து அடித்து தெத்திட்டோம். அதோட பாவம் தான் வந்து இப்போ என் வயிற்றில் வந்து புள்ளையே தங்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பிராய்ச்சித்தமாக தான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பையனுக்கு எதனா நாங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து அவங்க இன்னமும் எங்கள் மேலே வந்து கோவமாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ முத்து வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக கோவமாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து இதுக்கு பிராய்ச்சித்தமாக நீங்கள் பண்ணியே ஆகணும். அவங்க பையனுக்கு வந்து நீங்கள் எதனா உதவி பண்ணியே ஆகணும். நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அங்கேயே வந்து சீன் கட் பண்ணிட்டு அடுத்த ட்ராக்ல வந்து பார்த்திங்கன்னா, சிந்தாமணி வந்து பார்வதியும் சிவனையும் வந்து பிரிக்க வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கான்ட்ராக்டை வந்து வாங்கணும்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான வேலையும் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முத்துக்கு வந்து எப்படி உண்மை தெரிய வருது, கல்யாணி தான் வந்து ரோஹிணி, இவங்க மூலியமாக எப்படி உண்மை தெரிய வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கான போகிற வேலைகள்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து தீபாவளிக்கு வந்து பாட்டி ஊருக்கு வந்து போகிறாங்க. ஆனால் இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா, ரோஹிணி வந்து இது எப்படின்னா வந்து தடுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம வந்து கிறிஷ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரோஹிணி வந்து எப்படி மாட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.